நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. சார், கேன் யூ டீச் மாடர்ன் பிசிக்ஸ்? மாடர்ன் பிசிக்ஸ் மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே நம்ம டீச் பண்ண போகிறோம். பிகாஸ் தட் இஸ் வெயிட்டேஜ் சாப்டர். மாடர்ன் பிசிக்ஸில் நிறைய கொஷின்ஸ் வருது, அது பரவாயில்ல, இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஐ டோன்ட் ஹாவ் எனி நாலேஜ் அபவுட் பிசிக்ஸ். பிசிக்ஸை பற்றி நாலேஜ் இல்லைன்ட்டு இவர் என்ன மாடர்ன் பிசிக்ஸில் அதிகமான கொஷின்ஸ் வருதுங்கிறது, வெயிட்டேஜ் இருக்குங்கிறதுலாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிசிக்ஸ் நாலேஜ் உண்டு, சரியா? யாருக்குமே எந்த நாலேஜும் இல்லாமலாம் இல்லை. ஆனால் அது எப்படி படிக்கணும், எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன், சரியா? பட் யூ டீச் தட் லெசன்ஸ் சொல்லி ஐ கேன் கெட் தட் நாலேஜ் அப்படின்ட்டு போட்டிருக்காரு. நம்ம டீச் பண்ணுறதுல அவருக்கு ஈஸியாக இருக்கும் போல இருக்கு. நம்ம எல்லா சாப்டர்ஸுமே 1 by 1 நம்ம டீச் பண்ணலாம். ஓகே, அடுத்து சார், ஐ வாண்ட் 12th ஸ்டாண்டர்ட் கான்செப்ட்ஸ் வித் ஈஸி ட்ரிக்ஸ் இன் பிசிக்ஸ் ஃபார் நீட். இப்போ 11th நம்ம போட்டுட்டு இருக்கோம், 12th நம்ம போடுவோம். ஆல்ரெடி நம்ம ரே ஆப்டிக்ஸ் போட்டோம், நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட முடியுது. ஆனால் இப்போ எல்லாமே 1 by 1 நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பாருங்க, டெய்லி ஒரு ட்ரிக் அப்படிங்கிறப்ப வந்துன்னா நமக்கு ஒரு 50 daysல ஒரு 50 ட்ரிக்ஸ் வருதுன்னா நம்ம அதை முன்னாடியே நம்ம அப்லோட் பண்ணி வச்சிருவோம். அதுல 799 ஒரு ஜாயின் பட்டன் இருக்கு. அதுல ஜாயின் பண்றவங்க நீங்க ஈஸியா டக்குன்னு போய் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் 50 days கழிச்சு போய் பார்க்க வேண்டிய ட்ரிக்கை நீங்க வந்து முன்னாடியே பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு, சரிங்களா? நீட் ஜேஇ பிசிக்ஸ்ல நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ட்ரிக் 12, சரியா? இதுல வந்து பாருங்க, டிஸ்டன்ஸ் கவர்ட் அட் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு எப்படி டிஸ்டன்சஸ்ல வேரியேஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. A particle starts its motion from rest under the action of a constant force. ஒரு constant forceனால ஒரு particle rest position இருக்கிற particle move ஆகுது, starts its motion. Okay, if the distance covered in the first 5 seconds is s1 and that covered in the first 10 seconds is s2, then s2 க்கு s1 க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இப்ப ஒரு பார்ட்டிகிள் இருக்கு. இந்த பார்ட்டிகிளுக்கு வந்து என்ன பண்றோம்னா, ஒரு ஃபோர்ஸ், கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், இந்த தரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் எஃப் அப்படிங்கிறத நம்ம தரும்போது இது எப்படி இது டிராவல் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் 5 secondsல இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுதுன்னு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 5 secondsல இது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்துன்னா s1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே இது ஃபர்ஸ்ட் 10 secondsல இது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ், சரியா? ஃபர்ஸ்ட் 10 secondsனா ஸ்டார்டிங்ல இருந்து வரணும். ஃபர்ஸ்ட் 10 secondsல இது டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து s2 அப்படிங்கிறாங்க. இப்போ s2 க்கு s1 க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கேக்குறாங்க. இதுல ஐடியா வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னாலும் சரி, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்னாலும் சரி, நமக்கு வந்து ஒரு என்சிஆர்டி புக்ல இந்த ட்ரிக் கொடுத்துருக்காங்க, சரியா? இந்த இது பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே விழுது, சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல் அதுல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் என்னன்னா எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் 2 secondsல, இது ஃபர்ஸ்ட் செகண்ட் வச்சுக்கலாம், இது ஃபர்ஸ்ட் 2 secondsல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்னா 2 ஸ்கொயர் இருக்குல்ல, 2 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் அப்படின்ட்டு வரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 3 secondsல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் என்ன வரும்னா 3 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் அப்படின்ட்டு வரும். ஓகே, நமக்கு இவ்வளவு போக, அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் 4 secondsனா 4 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் அப்படின்ட்டு வரும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 1 2 3ங்கிறதுக்கு பதிலா 1க்கு பதிலா 5 seconds கொடுத்துட்டாங்க, 2க்கு பதிலா 10 seconds அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து 3ன்னு கொடுத்துருந்தா என்ன வரும்னா 15 seconds. ஃபர்ஸ்ட் 5 seconds, ஃபர்ஸ்ட் 10 seconds, ஃபர்ஸ்ட் 15 seconds அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஃபர்ஸ்ட் 5 secondsல இந்த டிஸ்டன்ஸ் s1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 secondsல இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும், 4s1 அப்படின்னு வரும். ஆனா அததான் இவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க, s2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆன்சர் கிடைச்சிருச்சா? இப்போ s2 is equal to 4s1. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், சிம்பிளான ஐடியா. இதுல நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த கொஸ்டின்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவோம்னா 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு என்ன பண்றீங்க, நீங்க டெக்ஸ்ட் பண்றீங்க. என்ன, உங்களோட நேம் அண்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட், இதை மட்டும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இந்த மாடல்ல நிறைய இருக்கு, ஃபார்வர்ட் பண்றேன். நமக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க, கிராஷ் கோர்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கா சார், நான் எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. இதே நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்றீங்க. உங்களுக்கு வந்து இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும்னா நீங்க வந்து என்ன பண்றீங்க, T12 அப்படின்னு போட்டுட்டு நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் போட்டீங்கன்னா இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கிடைக்கும். ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ்னு போட்டு உங்க நேம் டிஸ்ட்ரிக்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அட்மிஷனுக்கான டீடைல்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் போட்டு உங்களோட நேம் டிஸ்ட்ரிக்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன்ல கிராஷ் கோர்ஸ்க்கான டீடைல்ஸ் சொல்லுவாங்க.